Hey guys, welcome to our channel Feel our Talk Fanfics Talk Fantasy World. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும்டா, ஒரு மாதிரி இறைச்சலாம். ஏன்னா நான் தவிர்க்க முடியாத இடத்துல உட்காந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ நிறைய நேரத்துக்கு வராது, கொஞ்சம் நேரத்துக்கு தான் வரும். ஏன்னா நான் இப்போ காலேஜில் வந்துட்டேன். என்னால் பிஜியில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னை சுற்றி யாருனா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐ ஃபீல் ரியலி அன்கம்ஃபர்டபுள். ஸோ காலேஜில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தனியாக எங்கன்னா உட்காந்து டைம் கிடைக்கும் போது நான் அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் மினிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்டா. ஓகேவா? வாங்க நம்ம என்ன செட்டப் செஷன் பார்ட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் கேட்டிருந்தீங்க யூ கில் மை ஹஸ்பண்டோடைய ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு சொல்லி. கண்டிப்பாக போடுறேன்டா. பட் அதையுமே வேறு ஒரு எஃப்எஃபாக அது நல்லா போடுறேன். ஓகே, கண்டிப்பாக என்னை நம்புகிறவங்களுக்கே நான் கைவிட மாட்டேன். ஸோ அதை போட்டுடலாம். ஸோ வாங்க நம்ம இந்த எபிசோடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படியே வீசிங் வர அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களால் அதுக்கு மேலே சுத்தமாக முடியல. நீங்கள் பாட்டுன்னு மறுபடியும் லீவ் எழுதி வச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்கள் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஏன் எனக்கு வலிக்குது? நான் தான் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டேன்ல, இருந்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப வலிக்குது? ஜேகே, இப்படிலாம் என்னை நீ கஷ்டப்படுத்தாத, ரொம்ப பாவம். எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. உங்களால் முடியவே இல்லை. டைம் போகிறது கூட தெரியல. அப்படியே நல்லா டீப்பாக தூங்கிடுறீங்க. சரி, இப்போ மறுநாள் செம்ம ஹெட்டேக்கோடு ஏஞ்சிக்கிறீங்க. ஏன் இந்த ஹெட்டேக்னே தெரியல. ஒரு மாதிரி சோம்பலாக போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கிறீங்க. அப்போ உங்கள் பாடி கொஞ்சம் பெயினாக இருக்குது, எப்பவுமே இல்லாமல். ஏன் என் பாடி ரொம்ப பெயினாக இருக்குது, கழுத்துலாம் ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க கண்ணாடியில் உங்களுடைய அப்பர் பாடியை மட்டும் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கங்கே ரெட்டாக இருக்குது. என்னன்னே தெரியல. என்ன இது, தொட்டா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணி போயிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன இது, அலர்ஜியா? பாடி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியும் திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடியுமே இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை எதுனா அலர்ஜியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே போயிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. நேற்றே நீங்கள் லீவ் போட்டிருப்பீங்களா, அதனால எனக்கு நிறைய பேஷண்ட் வராங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அடுத்த பேஷண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அழுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. செக்கே தான். செக்கே பார்த்துட்டு என்ன டாக்டர் பார்த்து தண்ணி குடிங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டு மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி உட்காடுறான். என்னாச்சு டாக்டர், பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்கள் பேர் ஜான் ஜங்குக் தானே? ஆமாம், என் பேர் ஜான் ஜங்குக் தான். உங்களுக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு உங்களுடைய ஒரு 3 years முன்னாடி அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருக்கீங்க. என்னாச்சு டாக்டர் சொல்லுங்கள். 3 years முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிட்ட உங்கள் டெஸ்க்கு கிட்ட அவன் 2 கையும் வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே நான் அது மாதிரி கேட்குறான். அது 3 years அப்படின்னு நீங்கள் சொல்ல வரதுக்குள்ளே ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரா. ஜேகே அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுறான். சந்த பொண்ணும் ஜேகே வெயிட் தானே பண்ண சொன்னேன், அதுக்குள்ளே என்ன வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே பக்கத்தில் உட்காடுறா. ஜேகேவோடைய தைஸில் கை வச்சுட்டு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே? இல்லை, நான் அப்புறமா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை. ட்ரீட்மெண்ட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஏஞ்சி போகிறா முன்னாடி. நீங்கள் அவள் பின்னாடி போகும்போது சிக்கி அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு குக்கி அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே போகலான்னு போகிறீங்க. அச்சோ
பார்த்து நடுங்க. இல்லை உங்கள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய உங்கள் கைக்கு வாட்ச் கட்டியிருப்பீங்க. ஸோ அதில் உங்கள் கோட் மாட்டியிருக்கு. அது அப்படியே ரொம்ப பொறுமையாக எடுத்து விட்டுட்ருக்கான். நீங்களும் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே, ஏன் ஜேகே, எனக்கு உனக்கு என்ன தெரியலையா குக்கி, ஏன் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. எடுத்து விட்டுட்டேன். தேங்க்ஸ். ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக உங்களுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. பின்னாடி ஜேகே வரான். இல்லை நான் அவள் கூட இல்லைனா அவள் ரொம்ப பயப்படுவா, அப்படி தானே? ஆமாம், ஜேகே இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஜேகே பேபி இங்கே இரு. இல்லை பேஷண்ட் கூட, அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் அவங்களே அப்படி படுக்க வச்சுட்டு இப்போ நான் இந்த கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாக் லிசன் பண்ணிகிட்டே இருங்க. டீப் ஸ்லம்பிளுக்கு போவீங்க. தூக்கம் வர மாதிரி இருக்கும். தூங்குங்க உங்களுக்கு தூக்கம் வந்தால். ஓகே பட் என் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாலியாக பார்த்துக்கிறா. ஸோ அவளோட கையை அப்படியே ஜேகே கைக்கு மேலே வச்சுருக்கான். ஜேகே அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கையை எடுத்துகிட்டு அவனோட கையை அப்படியே துடைக்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க, என்ன இது அப்படின்ட்டு. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்க போட்டு அந்த இதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு பெண்டுலம் மாதிரி. அந்த பெண்டுலம் டிங் டிங் டிங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பொண்ணு அப்படியே இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகேவும் உங்களே ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த ஐஸ் உங்களுக்கு குக்கியை தான் ஞாபகப்படுத்துது. பட் குக்கி மாதிரி இல்லை. குக்கி உங்களை ரொம்ப இன்னசென்ட்டாக அவன் பிக் ஐஸ் வச்சு பார்ப்பான். இந்த ஐஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ தான் அவனை ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க. அந்த பொண்ணு இம்னோடைஸில் போயிட்டான். பட் நீங்கள் அந்த பொண்ணு எந்த கொஷினும் கேட்காம ஜேகேவே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அப்படி தான் சாஞ்சு உட்காந்து அப்படியே உங்களை தான் பார்க்குறான். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வருது, கண்ணை சிமிட்டாமல் பார்க்குறதுனால. உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. அப்படியே கண்ணை தொடச்சிட்டு ஜேகேவோட லிப்ஸை பார்க்குறீங்க. பியர்சிங் பண்ணியிருக்கான். ஜேகே, ஏன் ஜேகே, என் குக்கி, உண்மையாக நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி ஜேகே கிட்ட தான் போகிறீங்க. ஜேகேவும் நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரியே உங்களை பார்க்குறான். பட் அவன் எதுவும் சொல்லலை. அவன்கிட்ட அவனுடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ணுறீங்க. குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் குக்கியா, யார் இது? நீ குக்கி தானே? ப்ளீஸ் இப்படி பண்ணாத, ப்ளீஸ் இப்படி பண்ணாத குக்கி என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி அவன் ஃபேஸ்கிட்ட உங்கள் ஃபேஸ் கொண்டு போகிறீங்க. அவங்க ஐஸ் ரொம்ப டியரியாக இருக்குது. ஜேகே உங்களோட ஒரு ஹேண்ட்ஸ் மேலே அவன் ஹேண்டை வச்சுருக்கான். குக்கி ப்ளீஸ் குக்கி உன்னுடைய ஹனிகள் எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட கேட்டுக்கிட்டே அவனுடைய ஃபோர்ஹெட்டில் உங்கள் ஃபோர்ஹெட்டை வச்சு அப்படியே அழுகுறீங்க. ஜேகே சடனாக உங்கள் ஹிப்பை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பேலன்ஸே இல்லாமல் அவனுடைய லேப்லேயே விழுந்துறீங்க. என்னாச்சு, ஏஞ்சிருங்க அப்படின்றான். குக்கி, நான் தான் உன்னுடைய ஹனிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு, யார் குக்கி? நான் குக்கிலாம் இல்லை, நான் ஜங்குக். இல்லை, என் குக்கி தான், எனக்கு தெரியும். என்ன டாக்டர்? நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஜங்குக், குக்கிலாம் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்ல வரும்போது மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக் மேலேருந்து ஏஞ்சிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கோட ஃபியான்ஸே தான். ஒரு மாதிரி அவளுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஸோ அவளும் நல்லா ஒரு மாதிரி நார்மலாகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவளை எழுப்பி விட்டுறீங்க. ஸோ அவளும் என்னாச்சு டாக்டர்? நத்திங், எனக்கு செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு போகிறீங்க. பட் ஜங்குக் உங்களை அப்படியே பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, வா பேபி போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. ச்சே, நான் கண்ட்ரோலே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் ஜேகேவை. அவன் என்ன நினச்சிருப்பான்? அவன் என் கூக்கே இல்லை, இப்போ அவன் ஜேகேவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கிளங்கி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஓகே டாக்டர், நான் என் ஃபியான்சியை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை அப்படியே அனுப்பிச்சி விட்டுறீங்க. ஸோ ஜேகே போகும்போது அப்படியே அவனுடைய பியர்சிங் இருக்குல்ல, அந்த பியர்சிங்கை ஒரு மாதிரி கடிச்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அதை பார்த்து அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவ்வளோதான், மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க. ஹலோ சொல்லுடி, என்ன கால் பண்ணியிருக்க? இன்னைக்கு பப் போகலாமா? பப்புக்கா? மேடம் நான் கூப்பிட்டாலே வர மாட்டீங்க. இல்லை போகணும், ப்ளீஸ் ப்ளீஸ் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி போகலாம், 5 o'clock மேலே. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்களும் அவளும் பப்குள்ளே போகிறீங்க. போன உடனே நீங்கள் ஒட்கா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே ஒட்கா குடிக்க மாட்டீங்க, ஒயின் தான் குடிப்பீங்க. என்ன ஒட்கா குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பார்க்குறா. பட் அவள் எதுவும் கேட்டுக்கல. ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியுது. உனக்கு ஒன்று தெரியுமாடி, என்ன ஒருத்தவன் மேடாக லவ் பண்ணா, ரொம்ப மேடாக. ஈவன் நாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலில் கூட இருந்திருக்கோம். நீ ஃபிசிக்கலில் இருந்திருக்கியா? ஆனால் நான் வெர்ஜின் தான். நாங்கள் ஃபிசிக்கலாக இருந்தோம், ஆனால் நான் வெர்ஜின் தான். என்னடி சொல்கிற? குடிச்சிட்டு வளரியேடி. நான் வளரலை, உண்மையை தான் சொல்கிறேன். நானும் என் கூக்கியும் அது ஒரு நாள் என்னையும் மீறி நான் அவன் கூட சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நான் வெர்ஜின். புரியல? புரிய வேண்டாம். எனக்கும் என் குக்கிக்கும் இருக்க ஒரு லிட்டில் சீக்ரெட் அது. குக்கிமா எப்பவுமே நீ என்னை வந்து ஹக் பண்ணுவ. நம்ம 2 பேரும் பெருசாக லவ் சொல்லிக்கல, ஆனால் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. இல்லை, நம்ம 2 பேரும் லவ் தானே பண்ணோம். அப்புறம் ஏன் என்ன மறந்தா? ஐம் சாரி, நான் சாரியே சொல்லிக்கிறேன். நான் உன்னை விட்டு வந்திருக்கக்கூடாது தான். அதனால நீ என்னை மறந்துடுவியா? இது தப்பு இல்லையா? சொல்லு. மிக பெரிய தப்பு. நீ தப்பு பண்ணிட்ட குக்கியா, நீ தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட குக்கி. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்கள்ல, அந்த டேபிள் மேலே படுத்துட்டு அந்த குட்டி ஷார்ட்ஸ் இருக்கும்ல, நீங்கள் குடித்த ஒரு 4-5 இறக்கியிருப்பீங்க குட்டி குட்டி ஷார்ட்ஸாக. ஸோ அந்த ஷார்ட் கிளாஸை பிடிச்சி அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க குக்கி நினச்சிட்டு. ஸோ அப்போ அங்கே பாருடி, நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு கொடுத்தாங்கல்ல டொனேஷன், அவர் பாரு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச்லேருந்து இறங்கி அப்படியே அந்த சேரில் சாஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் செம்ம ஸ்வாகாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் இப்போ கோட்லாம் போடல, செஸ் பட்டன்லாம் அவுத்து விட்டுட்டு அவன் செஸ்ஸில் இருக்க டேட்டோலாம் தெரியுது. பட் உங்களுக்கு அது கிளியராக தெரியாதுல்ல. அவன் ஒரு டிம்மான ஒரு இடத்துல விஐபி இருக்க இடத்துல தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே நீங்கள் எதுவுமே பெருசாக இது பண்ணாமல் அவனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் ஆடிட்டு அங்கே போய்ட்றா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடி வராங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாமே இது பண்ணாமல் தள்ளிட்டு அப்படியே ஜங்கு கூட அந்த விஐபி இது கார்னரில் அது இதெல்லாம் போட்டு க்ளோஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கார்னரில் விஐபி இதுவும் இருக்கும். ஸோ அங்கே தான் உள்ள உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு 4-5 பேர் வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, பட் அவங்க கை வச்சு மடக்குறாங்க. இங்கே பாரு, என் கூக்கியை பார்க்க போகணும் நான். மேடம், இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நீங்களாம் வரக்கூடாது.
என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா? என் கூக்கியை பார்க்க நான் வராமல் வேறு யார் வருவா? தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன உடனே அவங்க அப்படியே விட்டுடுறாங்க உங்களை. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையில் அந்த குட்டி கிளாஸ் காலி கிளாஸை வச்சுட்டு கோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஜங்கு அப்படியே குடிச்சிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். எதுவுமே பேசலை. அவன் கண்ணில் கோவம் தெரியுது. கோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேகேவுடைய லேப்பில் போய் உட்காரிங்க. கோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. பட் ஜேகே அப்படியே கையை உதறிட்டு, என்ன டாக்டர் எங்கே இருக்கீங்க? ஏஞ்சிருங்க. என்ன மாடி இருந்தால் உட்காந்துருவீங்களா? ஓகே, ஏன் எனக்கு தெரியாத மாதிரி பேசுகிறேன்? நான் தான் அணிகள்னா புரியல. யார் நீங்கள்? டாக்டர் தானே? இப்படி குடிக்கிறீங்க, ஒழுங்காக ஏஞ்சி போங்க. நான் போக மாட்டேன் கூக்கியா. என் கூக்கியாங்க, நீ வேணாம். எனக்கு என்ன லவ் பண்ணுவான்ல மேடா, எனக்காக என்ன வேணால் செய்வான்ல, அவன் தான் எனக்கு வேணும். எனக்கு ஏன் கூக்கி இப்போ வேணும். அவனை விட்டு என்னால் போக முடியாது. என்ன டாக்டர் வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசுவீங்களா? எனக்கு ஃபியான்ஸே இருக்கு தெரியும்ல. என் ஃபியான்ஸே உங்ககிட்ட தானே ட்ரீட்மெண்ட் வரா. அப்புறம் என்ன, என் ஃபியான்ஸே இருக்கும்போதே இப்படி வரீங்களே, உங்களுக்கு தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் ஃபியான்ஸெல்லாம் இல்லை, நீ தான். நீயும் நானும் ஒன்னாலாம் இருந்திருக்கோம், மறந்துட்டியா கோகியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்கள் காலை இங்கே அங்கேன்னு போட்டு அப்படியே சிக்கியோட ஹிப்பை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு திடீர்னு அவனோட பியர்சிங் அப்படியே கடிச்சு இழுக்கிறீங்க. சிக்கிக்கு வலிக்குது. ஏய் டாக்டரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே நீங்கள் அவனுடைய லோவர் லிப்பை பிடிச்சி கண்டினியூ டெலகிராம். ஸோ ஜேகே பொறுமையாக வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து வச்சுருப்பான்ல, எல்லாத்தையுமே அப்படியே ப்ராப்பராக அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு, அணிகள் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே திருகுறான். அவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸை லைட்டாக லிக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்டி பேபி. நாளைக்கு வாங்க ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் மறுநாள் ஏஞ்சிக்கிறீங்க. மறுபடியும் உங்கள் பாடியில் அவ்வளோ பெயின். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் கழட்டிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. பார்த்தா அவ்வளோ ரெட்னஸாக இருக்குது. என்ன இது எவ்வளோ ரெட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த சைட் ஜேகே அவன் லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கான். என்னடி அவுத்து போட்டு வந்து நிற்கிறா, முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் லிப்ஸை பைட் பண்ணி அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அங்கேருந்து ப்ளீடே ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இது என் லிப்ஸ்லாம் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஜேகே டேஸ் மார்க் பண்ணிவிட்டு, இவன் தாண்டி பியர்சிங் நல்லா உன்னை பியர்ஸ் பண்ணிடுச்சு போல. உனக்கு பிடிக்கும் இது பிடிக்கும். நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணியே, அப்புறம் என்ன உனக்கு நான் டெய்லியும் வந்து என்ஜாய்மெண்ட் கொடுக்குறேன். எப்படி எனக்கு நீ வந்து கொடுப்ப? என் வேர்ஜினா எப்படி வந்து பிரேக் பண்ணுவ சொல்லு? வேர்ஜின்னு அது மட்டும் தான் நம்மக்குள்ள பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவன் காருக்கு கீழே ஒரு பொண்ணு தான் அப்படியே நாய் மாதிரி அந்த பொண்ணுடைய காலர்லாம் செயின் போட்டு வச்சுருக்கான். ஏய் ஜேகே நான் தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூ காலை எடுத்து அந்த பொண்ணுடைய வாயில் வச்சு அப்படியே அழுத்துறான். என்னாச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் தான் பண்ணேன். என் கையை பிடியாதடி, எனக்கு பிடியல. என் அன்னிகள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அப்போ தான் உங்ககிட்ட சீக்கிரமாக வருவாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஜேகே. ஜேகேன்னு கூப்பிடாத. சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறா. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அந்த கால் வைப்போம்ல அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை கட்டி வச்சுருக்கான் நாய்க்குட்டி மாதிரி. அந்த பொண்ணும் இதெல்லாம் பிடிச்சி தான் பண்ணுறா. சைக்கோ. சொல்லுங்க மாஸ்டர். நல்லா இருக்குடி நீ இப்படி கூப்பிடும் போது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவோட கால் மேலே கை வைக்கிறா. இது தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்கெட் நைஃபை எடுத்து அந்த பொண்ணை அப்படியே கிழிக்கிறான். நீங்கள் தானே பிடிக்குதுன்னு சொன்னீங்க. பிடிக்குதுன்னு சொன்னது என் கால் கீழே இருக்குது. அதுக்குன்னு உன் அழுக்கான கையை திறந்து என்னுடைய உடம்புல வைப்பியா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அப்படியே நடுங்குறா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் அவளை கை அப்படியே நல்லா மிதிக்கிறான். அந்த ப்ளீடான கை இன்னும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஜேகேவோட கார் நல்லா முன்னாடி ஸ்பேஷியஸாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல, அந்த கார் தான். ஸோ அங்கே நல்ல இடமும் இருக்கும். அவளை எப்போவுமே ஜேகே அப்படி தான் கட்டி போட்டு வச்சுருப்பான். ஏன்னா அவளும் ஒரு சைக்கோ தான். அவள் என்னெல்லாம் பண்ணுவான்னு ஜேகேக்கு தெரியும். அந்த ஜேகே மேலே அவளுக்கு ஒரு கண்ணு. அதனால ஜேகே என்ன சொன்னாலும் கேட்பா. அவள் ஜேகேக்கும் அது தெரியும். அதனால தான் அவளை கூட வச்சுருக்கான். முன்னாடி இருக்க பாடிகார்டு அந்த பொண்ணையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து மறுபடியும் அந்த பொண்ணோட கையில் ஃபுல்லாக கீறான். வலிக்குது. எதுக்குடி இப்போ எது இப்படிலாம் பேசுகிற? உன் வயசில் பேசு. சாரி ஜேகே. ஏய் மாஸ்டர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹாஸ்பிட்டல் தான். வந்தோடனே ஜேகே அவளுடைய அந்த காலரை கழட்டி போட்டுட்டு முன்னாடி போகிறான். அவளும் இன்னைக்கு என்ன நடிக்கணும், உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்கிங் லாட்டில் தான் அந்த காரை நிறுத்திருப்பாங்க. அந்த பொண்ணை பிடித்து அப்படியே அவன் கார்லேயே வச்சு மோதுறான். அவளுடைய ஃபோர்ஹெட்லேருந்தும் ப்ளீட் ஆகுது. பர்ஃபெக்ட், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஜேகே பின்னாடியே வரான். இங்கே ஜேகே அப்படியே நார்மலாக வந்துட்டு உங்கள் கேபின் வரும்போது பேபி வச்சோ வா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேர் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக் என்னாச்சு அவங்களுக்கு? ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு டாக்டர், நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை அந்த பெட்டில் வச்சுட்டு அப்படியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கோபமாக வருது. நீ யார்? நீ எதுக்கு என் ஜேகே கூட இருக்க? எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமையே லைட்டாக அந்த கோவத்தில் அந்த பொண்ணோட கையில் உங்கள் அந்த டென்ஷன் இருக்கும்ல அதை வச்சு அழுத்துறீங்க. அவள் கத்துறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இப்போ என்ன பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்ஷியஸ் வந்துட்டு அவளுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க. இதை ஜேகே பார்த்தா அப்படியே ஸ்மார்ட் பண்ணுறான். உனக்குள்ளேயும் சைக்கோ இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ பார்க்குறான். அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய க்ளீவேஜ் லைட்டாக விசிபிளாக இருக்குது. அவன் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிகிட்டே பார்க்குறான். ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய பைட் மார்க் அப்படியே இருக்குது. நீங்கள் ஃபுல் கோட் போட்டிருப்பீங்கள்ல, அதனால் மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கீழே குனியும் போதோ இல்லைன்னா அவங்களுடைய துணி கொஞ்சம் விலகினாலும் ஜேகே அத்தனை பர்பிள் மார்க் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜூம் அவுட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அவள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கா. ஜேகே உங்கள் முன்னாடியே உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான். என்னாச்சு டாக்டர்? ரொம்ப ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஜேகே. நேற்று உங்களுக்கு எதனா ஞாபகம் இருக்கா? நேத்தா? என்ன ஞாபகம்? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இருந்த ஞாபகம் நீங்கள் ஜேகேவை அந்த கிளப்பில் பார்த்தீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே பெருசாக ஞாபகம் இல்லை. மேபி நான் அங்கேயே மயக்கம் போட்டிருப்பேன், அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஹெட்டும் பெயினாக இருக்குது, உங்கள் வயிற்றுலேருந்தும் கத்துது. என்னாச்சு டாக்டர், சாப்பிட்லையா? சாப்பிட்ணும், வாங்கலாம் போய் சாப்பிட்டு வரலாம். இல்லை வாங்க. உங்கள் ஃபியான்ஸே அவள் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கால, ட்ரிப்ஸும் ஏறிட்டுருக்குல்ல, நம்ம போகலாமே.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. ஜேகே பார்க்குறான், பட் எதுவும் சொல்ல. சரி, இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படியே கேன்டீன் போகலான்னு வரும்போது ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அவன் காருக்கு தான் கூப்பிட்டு போகிறான். என்னாச்சு? கேன்டீன் சாப்பாடுலாம் எனக்கு பிடிக்காது டாக்டரு, நம்ம வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ரொம்ப ஃபேன்சியான ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் உங்களை அறியாமையே ஜேகே கூட போகிறீங்க. ஜேகே கரெக்டாக உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். இது ஓகேலாம் உங்களுக்கு பிடிக்கும்ல? ஆ பிடிக்கும். ஆனால் இவனுக்கு எப்படி தெரியும்? குக்கி அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றீங்க. பட் ஜேகே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. குக்கியா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றீங்க. ஏன்னாச்சு? இங்கே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. லிட்டரலாக சொல்ல போகணுன்னா என்ன இது? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வேணும் ஜேகே, ஏன்னா இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக சாப்பிட்டுட்டே இருக்கும் போது உங்கள் மேலே நீங்களே அப்படியே அந்த சாஸ் அப்படியே கொட்டிக்கிறீங்க. என்னாச்சு? இல்லை வாஷ்ரூம் போகிறேன், இல்லை நானும் வரேன், இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல வாங்க, நான் தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன், நானே உங்களை க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறேன், ரெஸ்ட் ரூம்குள்ளே. ஸோ அது ஒரு யூனிசெக்ஸ் ரெஸ்ட் ரூம் தான், யார் வேணால் வரலாம். ஸோ ஜேகே அப்படியே உங்களுடைய அந்த சாஸ் கொட்டியிருக்கோம்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறான். நீங்கள் ஆனால் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அவன் கை அப்படியே படுது, ஆனால் உங்களுக்கு அது தெரியல. ஜேகே அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு டாக்டரு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெளில போகலான்னு வரீங்க. அப்போ ஒரு பையன் அப்படியே உங்களை இடிச்சிட்டு பா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் ஜேகே அவனை அப்படியே கீழே தூக்கி போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு அந்த டிஸ்பென்சரி இருக்கும்ல பெருசாக, அதை அப்படியே கழட்டிட்டு வந்து அவன் தலையில் சக்குன்னு அடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஷிவர் ஆகிட்டு அவன் கத்துறதை பார்த்து தான் அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டு சிக்கி விடுங்க இங்கே கிட்ட வாங்க, விடுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிக்கியை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் சிக்கி அட்டிங் கத்தா, என்னடா அவனுக்கு அவ்வளோ பொம்பளை சோகம் கேட்குது அவனுக்கு, நான் தைரியம் தான் அவளை இடிச்சிட்டு அந்த வார்த்தை பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். பட் நீங்கள் அவனை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு சிக்கி விடுங்க சிக்கி அவங்கள ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்கியை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அவனை அடிக்க விட மாட்டீங்க. ப்ளீஸ் ஜங்குக்கா குக்கியம்மா ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு கெஞ்சுறதை பார்த்து ஜேகேவும் அப்படியே அழுததை நிறுத்திட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி வெளில கூப்பிட்டு போகிறான். அவனுடைய மேலே இருக்க கோட்டை கழட்டிட்டு உங்களுக்கு அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மாலுக்கு தான் போகிறீங்க. அது வரைக்குமே ஜேகே உங்கள் கையை இறுக்கமாகவே பிடிச்சிருக்கான். நீங்கள் அந்த கையை ஆசையாக பார்க்குறீங்க. ஜேகேம்மா, அப்போ உனக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கேவை அப்படி பார்க்குறீங்க. என்ன டாக்டரு அப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்காக தானே நீங்கள் அடிச்சிங்க, ஏன்? எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஜிக்கே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுக்கு அப்படியே சிரிப்பு வருது. ஆனால் என்னாச்சு டாக்டரு? ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிக்கேவுடைய அந்த கோட்டை இருக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி ஜன்னல் சைட் சாஞ்சு உட்காறீங்க. ஜிக்கே அவ்வளோ ஸ்மார்ட் பண்ணுறான், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாலுக்கு தான் போகிறீங்க. ஸோ மாலுக்கு போயிட்டு ஜேகே அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ் தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜேகேவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே இந்தாங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் பரவாயில்ல. ஏன்? இந்தாங்க போடுங்க, உங்களுக்கு தான் நான் வாங்க வந்தேன். எனக்கா? இல்லை வேண்டாம் போடு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு அந்த ட்ரையல் ரூம் தான் போயிட்டு போடுறீங்க. அது செம க்யூட்டான ஒரு ஃப்ராக் தான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பின்னாடி ஜிப்பர். நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஜேகே மட்டும்தான் இருக்கான். ஜேகே நீங்கள் எட்டி பார்த்தோன்னே என்னாச்சு? இல்லை சேல்ஸ் கேர்ள் அவங்களாம் அங்கே பிஸியாக இருக்காங்களே. அது வந்து என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை ஜிப்பு போடணும். நான் வந்து போட்டு விட்றேன். இல்லை வேண்டாம் பரவாயில்ல நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நீங்கள் சொல்ல கேட்காம அப்படியே ரூம்குள்ளே வந்துடுறான். நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பொறுமையாக அவங்க கிட்டே வந்து திரும்புகிறீங்களா? திரும்பினா தான்
ஜிப்பு ஜிப்பு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸாக திரும்பி முன்னாடி பார்க்குறீங்க. ஜேக்கோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில் தெரியுது. நீங்கள் ஜேக்கே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேக்கேவை ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முதுகில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அந்த ஜிப்புக்கு வரைக்கும் கீழே கொண்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு ஜேக்கே மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. ஜேக்கேவோட ஒரு ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பில் ரேப் பண்ணியிருக்கு. பொறுமையாக அந்த ஜிப்பை மேலே இருக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஜேக்கேக்கு அதை பார்த்துட்டு இன்னும் அடிக்ட் ஆகு, எனக்கு அடிக்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மார்க் பண்ணிகிட்டே பார்க்குறான். நீங்கள் உங்கள் லிப்ஸெல்லாம் பைட் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி உங்கள் பாடிலாம் ஷிவர் ஆகுது. ஜேக்கே ஏன்னா அவன் ஹேண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை ஸ்டாப் கூட பண்ண சொல்லலை. ஸோ பொறுமையாக அந்த இதுவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கழுத்துலேருந்து அவன் அந்த கீழே வரைக்கும் கொண்டு வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பட் அவனை ஸ்டாப் பண்ணலை. நல்லா இருக்கு, ஃபேப்ரிக் கூட செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹிப்பை பிடிச்சி தடவிக்கிட்டே சொல்கிறான். ஆமாம், ஃபேப்ரிக் கூட சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே ஜேகேவே அப்படியே பார்க்குறீங்க. என்ன இவ்வளோ மட்டமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டான். இதுதான் உங்கள் வீடா டாக்டரு? காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களா? கொடுத்தா குடிக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஜேகே உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஜேகேவும் ஏதோ இதான் அவன் ஃபஸ்ட் டைம் வரா மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே உள்ளே வரான். பரவாயில்லையே, வீடை நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கா, உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஆசையாக போயிட்டு அவனுக்கு காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜேகேவும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நல்ல பையன் மாதிரியே ஓகே டாக்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகலான்னு வரேன். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு கிளம்புறீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜேகேவை அனுப்புகிறீங்க. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளம்பிட்டான். நீங்கள் இங்கே அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரியே உங்கள் ஷெஃபாவில் உட்காந்துட்டு ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் என் பாடியில் இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை அறியாமையே உங்கள் இன்னசென்ட்டை ஃபுல்லாக உடச்சி ஒரு மாதிரி ஜேகே மேலே உங்களுக்கு நீங்கள் லைட்டாக அப்சஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க உங்களை அறியாமையே. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஏன்னா ஜேகே உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணால. ஸோ மறுநாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே உங்களுடைய கேபின்குள்ளே தான் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வருவான், அவன் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜேகே தான் கரெக்டாக ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே வரான். நீங்கள் அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் ஹாய் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்மைல் அப்படியே ஃபாலோ ஆகுது. ஏன்னா ஜேகே வந்த உடனே அவனுக்கு அப்படியே வால் மாதிரி அந்த பொண்ணு ஜேகேவோடைய ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரா. நீங்கள் அப்படியே அவளை அப்படி பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகுது. ஹெல்த் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பா தான் அந்த பொண்ணை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர், அந்த இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி இன்விடேஷனா? ஆமாம் டாக்டர், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணுடைய சீக்ஸ் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிகிட்டே அவளும் விட்டா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி மெல்ட் ஆகிடுவா போல். அந்தளவுக்கு ஜேகேவை அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் வர சாஞ்சிக்கிறா. நீங்கள் அப்படியே அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த இன்விடேஷன், அதை அவளே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே கோவமாக அவளை பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களெல்லாம் நோட் பண்ணலை, ஜேகேவே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரெகுலராக இருக்கா மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை பாய், லவ் 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 சரங்க விட்டிய சரங்க ஆமி.